வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபிஷ் பாண்ட் வச்சுருக்கீங்க, ஃபிஷ்ஷுக்கு அம்மை அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, மீன் பிடிச்சி பார்க்கும்போது மீன் மேலே சின்ன சின்னதாக காயம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காயம் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வியாபாரிங்க மீன் வாங்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்னு சொல்கிற அந்த இது வாங்கினீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லலாம் அந்த காயம் அடிபட்டது இதுக்கெலாம் மேலே ஊற்றுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ கலரில் இருக்கும் அது. அதை வாங்கி நீங்கள் அன்னக்கூடையில் போட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி நல்லா டைல்யூட் ஆகி உங்களுக்கு தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை மீன் குட்டையில் உள்ள சுற்றி எல்லா பக்கமும் மீன் குட்டை ஃபுல்லாக கொஞ்சம் 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 ஊற்றிக்கிட்டே போங்க. தண்ணியில் நீங்கள் கரைக்க கரைக்க அது நல்லாவே கரைஞ்சி வரும். நீங்கள் ஊற்றும்போது இது மீன் சாப்பிடுமான்னு கேட்டால் இல்லை, மீன் மேலே படும். அந்த தண்ணியில் இருக்கிற அந்த கிருமியும் சீக்கிரமாக சாகும். மீன் மேலே பட்டுச்சுன்னா மீனுக்கும் வந்து சீக்கிரமாக அது க்யூர் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மீனெல்லாம் க்யூர் ஆகி கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே பண்ணிங்கன்னா பெட்டரு. ரொம்ப லேட்டாக பண்ணிங்கன்னா எல்லா மீனுக்கும் வந்துருச்சுன்னா வியாபாரிங்க அதை எடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து ரேட் கம்மி பண்ணுவாங்க, இல்லைனா சரியாகட்டும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணம் சொல்லுவாங்க, மீன் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை விட பெட்டர் நீங்கள் இந்த பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி போட்டுக்கிட்டே இருங்க. இது இல்லாமல் மஞ்சள் போடுங்க. ஒரு கிலோ அளவுக்கு மஞ்சள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கூட வந்து கல் உப்பு வாங்கி ரெண்டுத்தையும் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி தண்ணியில் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த டிசீஸ் வந்து போயிடும். இதுதான் ஃபிஷ்ஷுக்கு வந்து மேஜரான ஒரே ஒரு டிசீஸ் தான் வரும், அம்மன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா க்ளீனாக உங்களுக்கு அந்த டிசீஸ் போயிடும், எந்த ப்ராப்ளமும் வராது. பாருங்கள், ஒரு குட்டை ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டு வராரு. 3 பொருள் தான். ஒன்று வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட் கலந்து இந்த மாதிரி தெளிங்க. ரெண்டாவது வந்து மஞ்சள் உப்பு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு கடையில் மஞ்சளாக வாங்காதீங்க, மஞ்சள் பீசஸாக வாங்கி மெஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி குட்டை ஃபுல்லாக தெளிங்க. கம்ப்ளீட்டாக பரவச்சுன்னா அந்த டிசீஸ் ஃபுல்லாகவே க்யூர் ஆகும். மீன் உங்களுக்கு தெளிவாகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவாங்கன்றதை காட்டுறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்களுதில் அந்த இது வந்திருக்கு, லைட்டாக வந்ததால் இதை பண்ணுறோம். ஒரு தாட்டி 2 தாட்டி பண்ணோன்னா இது சுத்தமாக க்யூர் ஆகிடும், கிளியர் ஆகிடும் ஃபிஷ்ஷு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.